எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவதுங்க, பிரதமர் நரேந்திர மோடி அவங்க பிரதமர் ஆவதற்கு முன்னாடி குஜராத்தோட முதலமைச்சராக இருந்தாங்க. பிரதமர் பதவிக்கு போட்டியிடும்போது மோடியோட அலை இந்தியா ஃபுல்லாக வந்து வீச ஆரம்பிச்சு, எங்கே பார்த்தாலும் மோடி மோடி மோடின்னு மோடியோட அலை தான் வீசினங்காட்டித்தான் மோடியை இந்திய நாட்டு மக்கள் வந்து பிரதமராக தேர்ந்தெடுத்தாங்க. அந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயோட அலை வீசிக்கொண்டிருக்கிறது. நிஜமாவேங்க, நான் சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறத நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். எந்த மீடியா எடுத்தாலும் வந்து விஜய் பேரை சொல்லாத மீடியாக்கள் கிடையாது. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் விஜய் பேரை உச்சரிக்காத அரசியல் தலைவர்கள் கிடையாது. எந்த கட்சியோட நிர்வாகிகள் தொண்டர்களாக இருக்கட்டும், விஜய் அவர்களுடைய பேரை உச்சரிக்காத எந்த ஒரு ஆளுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்போ நான் சொல்கிறது சரிதானே? நீங்களே சொல்லுங்கள் மக்களே. தமிழ்நாடு முழுக்க விஜயால வீசிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை தானே? அதாவதுங்க, ஆளுங்கட்சி எந்த விதமான இடைஞ்சல் கொடுத்தாலும் சரி, ஆளுங்கட்சி கைக்கூலியை நிறைய கைக்கூலிகளை கையில் எடுத்தாலும் சரி, ஆளுங்கட்சி அவங்களுடைய தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் விட்டு விஜய் அவர்களை கடுமையான விமர்சனங்களை பண்ணனாலும் சரி, விஜய் அவர்களை துளியோட பாதிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாக தமிழக மக்கள் இருக்காங்க. தமிழக மக்கள் வந்து எப்படா 2026 சட்டமன்ற தேர்தல் வரும், விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு விஜய் அவர்களை முதலமைச்சராக்கணும், நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்ல தலைவர் உட்கார வைக்கணும், நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு மக்களை ஏமாத்தாத தலைவரை உட்கார வைக்கணும் அப்படின்னு ரெடியாக இருக்காங்க. அதனால் திமுக வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு சித்து விளையாட்டுகள் பண்ணினாலுமே இந்த தடவை நிச்சயமாக தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வந்து ஸ்டாலின் ஐயா வந்து வர முடியாது, திமுக ஆளுங்கட்சியாகவும் வர முடியாது. இதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னு கேட்டிங்கன்னா, 2021 2025 எத்தனையோ இடைத்தேர்தல்கள் வந்திருக்குது, உள்ளாட்சி தேர்தல்கள் வந்திருக்குது. இதில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அதிமுக ஜெயிக்கவே இல்லை. அதிமுகவில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஐயாவை தமிழக மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கவே இல்லை. ஏன்னா உண்மையிலேயே ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தாங்கன்னா அதிமுக தான் இப்போ வந்து ஆட்சியில் அமர்ந்திருக்கும். திரு எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு ஆட்சியும் அதிகாரத்தையும் தக்க வச்சுக்க முடியல. அதனால் மக்கள் அவரை நம்பவே இல்லை. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களை தான் தமிழக மக்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க போகிறாங்க.